شايف اللي بخيلي ما يكسر خبرك عليه هذا كم الرزق هذا $20,000 ना 20 रजू يوكس بدر कितने आए थे Orienta quello che c'è prima, ci vuole andare a diversi. யாரெல்லாம் துஹர தொலை இல்லையோ துஹரையும் அசரையும் இன்ஷா அல்லாஹ் நீங்க அசரை மட்டும் தொழுது கொண்டால் போதும். சஃபர்ன்றதுனால 4 ரக்காத்துல 2 ரக்காத்துல நம்ம தொழுறதுக்கு அனுமதி இருக்குது. தாராளமாக தொழலாம். இன்ஷா அல்லாஹ் போகணும்னா வுது செய்துட்டு கொஞ்சம் பதில் அங்க பாத்ரூம்ல கொஞ்சம் ஜனமாகிக்கும். பைத்துல் கலா போகக்கூடிய தேவை இருந்தால் வீட்டுக்கு வுது செய்துட்டு வந்து தொழுதுட்டு இன்ஷா அல்லாஹ் நான் ஒரு இடம் காட்டுவேன். அந்த இடத்துல எல்லாம் வந்து இந்த ஊரோட பெயர் தான் பத்ர். பத்ர்னு சொல்றது ஒரு ஊருடைய பெயர். இந்த ஊருடைய பெயர் தான் பத்ர். இன்ஷா அல்லாஹ் நாங்க தொழப்போகக்கூடிய மஸ்ஜித் அது மஸ்ஜிது அரீஷ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ருடைய யுத்தத்தின் போது ஒரு கூடாரம் அடித்து தங்கினார்கள். அந்த இடத்தில் தான் ஒரு மஸ்ஜித் கட்டப்பட்டிருக்கிறது. அந்த மஸ்ஜிதுடைய பெயர் தான் மஸ்ஜிது அரீஷ். இன்ஷா அல்லாஹ் அஸருடைய தொழுகைய அந்த மஸ்ஜித்ல தான் நாங்க தொழுவோம். பாருங்க, இதெல்லாம் பத்ருடைய ஏரியாக்கள். சில பழைய வீடுகள் அப்படியே விட்டு வச்சுக்கிறாங்க. கட்டிடங்கள் உடஞ்சிருக்குது. ஒரு ஞாபகார்த்தத்துக்காக வேண்டி அப்படியே விட்டு வச்சுக்கிறாங்க.
பத்ருடைய யுத்தம் நடக்கக்கூடிய நேரம் இந்த பகுதியில சில மக்கள் வாழ்ந்து கொண்டுதான் இருந்தார்கள். இப்ப நாங்க வந்தோம், நெடுவ எவ்வளவு பெரிய தூரம். பழைய காலங்களில் இந்த பாதையை தான் ஷாமுக்கு போகும்போது பாய்ப்பார்கள். மக்காவிலிருந்து ஷாம் என்று சொல்றது ஜோர்தான், சிரியா, லெபனான், பலஸ்தீன் இந்த நாடுகள் உள்ளடக்கியதுதான் ஷாம் என்பது அன்றைய காலத்தில் பெரிய ஒரு தேசம். மக்காவில் இருந்து பிசினஸுக்காக பலர் ஷாமை நோக்கி போவார்கள். இந்த பாதையால் தான் பயணம் செய்வார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவாசிகளுடைய வியாபார குழு அபூ சுஃபியானுடைய தலைமையின் கீழ் வருகிறது. அந்த வியாபார குழு இந்த பகுதியால் தான் போனார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வியாபாரத்துக்கு போகும்போது அவர்களை வழிமறித்து வியாபார பொருட்களை பறிமுதல் செய்ய நினைத்தார்கள். கிடைக்கல, வரணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிறார்கள் என்ற செய்தியை கேள்விப்பட்ட அபூ சுஃபியான், அதை தெரிந்து கொண்ட அபூ சுஃபியான் வழியை திருப்பினான். கடல் பகுதியால் தான் வழியை திருப்பினான். அதற்கு பின்னால் தான் யுத்தம் நடந்தது. இன்ஷா அல்லாஹ் அந்த விஷயங்களை பத்ருடைய மைதானத்தில் இருந்து ஞாபகப்படுத்துவோம் இன்ஷா அல்லாஹ். முதலாவது நாம் வந்திருக்கிறோம் ஷுஹதாஉ பத்ர். பத்ர் சஹாபாக்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய மக்பராவுக்கு வந்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நாங்க சலாம் சொல்லிட்டு மஸ்ஜிதுக்கு போவோம் இன்ஷா அல்லாஹ். பத்ருடைய யுத்தத்துல கிட்டத்தட்ட 13-14 சஹாபாக்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள். அந்த சஹாபாக்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய இடத்துக்கு தான் நாம் இப்ப வந்திருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். அப்படியே இறங்குங்க, சலாம் சொல்லிட்டு இன்ஷா அல்லாஹ் போயிடுவோம். ಕಳ್ಳೆ ನೆಲ್ವಾರ ಬೇರೆ, ಕಳ್ಳೆ ನೆಲ್ಲಿಗೆ ಬಾಂಗ್ಲಾದೇಶಕ್ಕೆ ಕಳ್ಳೆ ನೀರು ಅದು ಬೇರೆ. அஸ்மாஉ ஷுஹதாஇ கஸ்வத் பத்ர் யுத்தத்தில் கலந்து கொண்டு ஷஹீதாகிய சஹாபாக்களுடைய பேர், அதாவது உமைர் இப்னு அபி வக்காஸ், ஸஃபான் இப்னு வஹப், துஷ்ஷிமாலி இப்னு அப்தி அவ்ஃப், பஹ்ஜா இப்னு சாலிம், ஆகில் இப்னு பகீர், வைத் இப்னு ஹாரிஸ், சஅத் இப்னு ஹைத்தமா, வஷ்ர் இப்னு அப்துல் முன்திர், ஹாரிஸ் இப்னு சுராகா, ராஃபி' இப்னு முஅல்லா, உபைர் இப்னு ஹிராம், யஸீத் இப்னு ஹாரிஸ், மிஅத் இப்னு ஹாரிஸ், அவ்ஃப் இப்னு ஹாரிஸ் ரலியல்லாஹு عنهم جميعا.